கைஸ் எனக்கு வந்து டெய்லி காலைல நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு. சரின்னு அதே மாரி தான் இன்னைக்கும் வந்து காலைல எந்திரிச்சோனே பிரஷ் பண்ணிட்டு போயிட்டு, டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்க்குறேன். எல்லாத்தையும் ஹெட்லைன்ஸு. இந்த மாரி விஜயகாந்த் அவர் வந்து காலமாயிட்டாரு அப்படின்னு. உண்மையாவே சரியான ஷாக்கு. நல்லா தான் இருந்தாரு. ஒரு 2 நாள் முன்னாடி கொரோனானால அட்மிட் ஆயிருக்காங்க. சிகிச்சையில் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா காலமாயிட்டாருன்னு சொல்லி போடுறாரு. உண்மையாலே வந்து எனக்கு வந்து அவரு ஒரு ஐகானிக் ஆக்டரா வந்து எனக்கு அவர தெரியாது. பிகாஸ் நான் வந்து பொறந்தது 2004 அதான் நம்மலாம் வந்து இந்த விஜய், அஜித் அந்த கடத்திலே போயிடுச்சு. இப்போ எப்படி சொல்றதுன்னா, லைக் ரஜினி சார் தெரியிற அளவுக்கோ, இல்ல கமலஹாசன் தெரியிற அளவுக்கோ, அவைங்களும் வந்து லைக் ஓல்டு பிளேயர்ஸ் தான். பட் ஆனாலுமே வந்து அவைங்கள எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு விஜயகாந்த் சார வந்து ஒரு ஆக்டரா தெரியாது. பட் ஆனா என்னன்னா, பொலிட்டிக்கலா அவர் வந்து ஆக்டிவா இருந்தபோது, அந்த டைம்ல எனக்கு அவர பத்தி நல்லா தெரியும். சாதாரண ஆள் இல்லங்க. லைக் அவரு வந்து அரசியல் இறங்குன டைம்ல எத்தன பிளேயர்ஸ் இருக்காங்க. எத்தன ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் சொல்லப்போனா. டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் வந்து மாறி, மாறி தமிழ்நாட்ட வந்து ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா இவங்க தான். டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு மாறி, மாறி ஒரு 50 இயர்ஸ் ஃபுல்லா மாறி, மாறி ஆண்டுருப்பாங்களா? அவைங்கள தாண்டி காங்கிரஸ், பிஜேபி அது இல்லாம சிறு, சிறு கட்சிகள் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தபோது கட்சி ஆரம்பிச்சு, எலக்ஷன்ல ஜெயிக்கணுமே அப்போசிஷன் பார்ட்டி ஆகல. அவைங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியில தான் வந்து இருந்தாங்க. டிஎம்கே வாஸ்ட் அவுட். பெரிய இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுதான். நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியோட யாருமே வந்து ஆட்சி அமைச்சதில்ல. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து லைக் அதுலேருந்து பிரிச்சு அப்போசிஷன் லீடரா இருந்தாங்க. நெனச்சு பாருங்க. டிஎம்கே இன்னைக்கு ஆளுங்கட்சி. எவ்வளோ பெரிய ஒரு பிளேயர். அப்ப அவிங்க வந்து அப்போசிஷன் கூட கிடையாது டிஎம்கே அந்த டைம்ல. சும்மா ஒரு நார்மலான ஒரு கட்சி. எம்எல்ஏ வச்சிருக்கிற நார்மலான ஒரு கட்சி. ஏடிஎம்கே ரூலிங்க. ஆப்போசிட்ல வந்து விஜயகாந்த் அவர். நம்மளே நெறைய கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. எந்திச்சு நின்னு ஆ ஜெயலலிதா அம்மாவ பத்தி டைரக்ட்டா கேள்வி கேட்கிறது இந்த மாரிலாம். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளு. ஆனா எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு லைக் யார் வந்து பவர்ல இருந்தாலும் இல்லைனாலும் விஜயகாந்த் வந்திருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அவர் வந்து விஜயகாந்த் கட்சிக்கு ஓரியன்டடா அந்த மாரிலாம் கிடையாது. அவரு நியூட்ரலான ஒரு ஓட்டர் தான். பட் ஆனா அவர் சொல்லுவாரு லைக் இந்த மாரி யார் வந்தாலும் இல்லனாலும் விஜயகாந்த் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். சில சில படங்கள் பார்த்துருக்கேன். பட் அதான் சொல்றேன்ல லைக் ரஜினிகாந்த் சார், இல்ல கமல்ஹாசன் அவிங்கள தெரிஞ்ச அளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து எனக்கு அதான் அது அது மூலமா தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா ஒரு ஆக்டர் மேல போட்டிருப்பாங்க. ஏன்னா, மக்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அவர் ஒரு ஆக்டரு அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்திருந்தா வோட்டர்ஸ் வந்து அந்த மாரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா, இப்போ கமலஹாசன் அவரும் தான் ஒரு ஆக்டர் தான். பட் ஆனா, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் தரலையே மக்கள். இதே பிளேயர்ஸ் தானே இருந்தாங்க இப்போ. பட் என்ன டைம் ஒரு 10 இயர்ஸ் டைம் இருக்கா டிஃபரன்ஸு. அதான் லைக் ஒண்ணும் சொல்ல முடியாது கைஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. கோவிட்னாலன்னு சொன்னது எனக்கும் லைக் இப்போ கோவிட் கேஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. என்னன்னு சொல்லி தெரியல. பிகாஸ் நான் சரி ஓகே இல்ல. நான் என்ன நெனச்சேன்னா லைக் ஆல்ரெடி கொஞ்சம் வந்து ஹெல்த் டிக்ளைனிங்கா தான் இருந்துச்சு அவருக்கு. ஸோ நேச்சுரலா வந்து காலமாயிட்டார் அப்படின்னு நெனச்சேன். பட் கொரோனா பாதிப்பால காலமாயிட்டார்ன்னு சொல்லி போடுறாங்க. நான் அப்புறம் அது ஆக்சுவலி இப்போ பார்த்தா கொரோனா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு இந்தியால. கேரளால இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. எங்க போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு சத்தியமா வந்து வெரி அப்செட் தான் இன்னைக்கு.